எங்களோட இருப்புன்றது வந்து யார்கிட்டையும் வந்து கேள்விக்குறியா போகக்கூடாது. நாங்கள் இருக்கின்றோம்ன்றது வந்து எல்லார்ட்டையும் ஆணித்தனமாக போகணும். ஸோ இதுதான் சந்தர்ப்பம். நிச்சயமாக இளைஞர் சமுதாயம் நீங்கள் ஒன்று சேரும். பொங்கு தமிழ் காலம் பொன்னானது. எங்களுக்கு நேரமும் இல்லை. வருகிற 9ஆம் திகதி மெல்போர்ன் நகரத்தில், ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் நகரத்தில் இருக்கிற இந்த ஃபெடரேஷன் சதுக்கத்தில் காலை 10 1 மணி வரைக்கும் நாங்கள் தமிழர்களாக ஒன்றிணைய இருக்கிறோம். முக்கியமாக இளைஞர்களுக்கு பாராட்டுகள். இதை முன்னின்று வழி நடத்துறது அவங்கள் தான். உண்மைக்குமே காலத்தின் கட்டாயம் அவர்கள் தான் இதை கொண்டு போகிறார்கள். நாங்கள் அனைத்துலக தமிழ் மக்களும் இதில் ஒன்றிணையோணும். அதுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு தான் போகணும் என்று சொல்லி நீங்கள் யாராவது விதண்டாவாதமாக யோசிக்க வேண்டாம். எங்கிருந்தாலும் தமிழர் இன்றைக்குமே ஒற்றுமை என்றதை நிரூபிக்கிறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் வெளியிடக்கூடாது. அதை சர்வதேசத்தை கை நீட்டி கேட்கப்புறம் ஒரு பொது கணக்கெடுப்பை முன்வைக்க சொல்லி நாங்கள் இந்த பொங்கு தமிழ் நிகழ்வு வந்து பாரிய அளவு ஒரு பெரிய ஒரு விடயமாக உணர்த்த போகிறோம். அந்த உணர்த்துற தருணத்தில் உங்களோட பங்களிப்பும் இருக்கணும். தமிழர்களாக நாங்கள் ஒன்றிணைவோம். இது வெளிநாட்டில் நடக்கணும் இல்லை. பூர்வீகம் பொங்கு தமிழ்ன்றது இன்னும் வெகு தூரம் இல்லாது, வெகு விரைவில் இலங்கையிலையும் இது வருடம் நடக்க போகிற ஒரு சம்பவம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் இந்த வருகிற 9ஆம் தேதி சர்வதேசத்தை நாங்கள் கை நீட்டி கேட்க போகிறோம். எங்களுக்கான ஒரு பொது கணக்கெடுப்பு ஒன்று தேவை என்று சொல்லி அனைத்துலக இளைஞர்கள் முக்கியமாக இதை வழிநடத்தி கொண்டு போகிறது இளைஞர் சமுதாயம் தான். கேட்கவே பார்க்கவே பெருமையாக இருக்குது. இது இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆதரவை சர்வதேசத்தின் கண்ணுக்கு நாங்கள் வெளிப்படுத்தணும். தமிழர்கள் ஒற்றுமையாக நாங்கள் இவ்வளவு பேர் கூடி நிற்கிறோம் இதில் என்று சொல்லி அவங்க யோசிக்கிற அளவுக்கு நாங்கள் செய்கிறதுக்கு என்ன வேணும்? அனைத்துலக தமிழர்களும் ஒற்றுமையாக ஒன்று திரளணும். வருகிற 9ஆம் தேதி மெல்போர்ன் நகரத்தில் இருக்கிற ஃபெடரேஷன் சதுக்கத்தில் காலை 10 1 மணி வரைக்கும் இந்த வீடியோஸ் பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ பண்ணலையோ தெரியாது. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற உங்களோட உறவு நண்பர்கள் எல்லாரையும் வந்து ஒன்று திரள சொல்லி இந்த செய்தியை அவங்களோட காது கொண்டு சேர்க்க வேண்டியது உங்களோட ஒவ்வொரு தர தமிழர் என்ற பொறுப்பு அல்லது கடமை. கட்டாயம் நிச்சயமாக நாங்கள் ஒன்றாக அணி திரள வேண்டும். எங்களோட இருப்புன்றது வந்து யார்கிட்டையும் வந்து கேள்விக்குறியா போகக்கூடாது. நாங்கள் இருக்கின்றோம்ன்றது வந்து எல்லார்ட்டையும் ஆணித்தனமாக போகணும். ஸோ இதுதான் சந்தர்ப்பம். நிச்சயமாக இளைஞர் சமுதாயம் நீங்கள் ஒன்று சேரும். இலங்கையிலும் இது கட்டாயம் மிக விரைவில் கொன்றப்படும். தமிழர்களுக்கான உரிமை நிர்ணயம் போன்ற விடயங்களை வந்து தட்டி கேட்கறதுக்கு இது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இந்த பொங்கு தமிழ் இருக்கணும் எதிர்காலத்தில். அதுதான் எங்களுடைய தேசிய தலைவர் கனவு கூட. நிச்சயமாக கட்டாயம் இது நடாத்தப்படும்.